தன் தொழில் தரம் படித்து மேற்கொண்டு செய்கின்ற மெக்கானிக்கலுடைய பெயர் அவற்றுள்ள ராயல்டி நன்றாக இருக்கும். இந்த கூட்டல் எழுதும் பொழுது தங்களது கருத்துக்களுக்கு எதை கேட்டால் தப்பா பண்ணணும் எண்ணமே இல்லை. அவங்க மனுஷர் பட்டதை தாராளமா கேளுங்க. அழகா போய் சொல்வாரு, செய்து கொடுப்பாரு. இதனால உங்களது வளர்ச்சி, எங்களது வளர்ச்சி, நிறுவனத்தோட வளர்ச்சி, வாடிக்கையாளர்களுடைய புது தேவைகள். பக்வாசப் நிறுவனத்துல ஒரு வாடிக்கையாளர்களுக்கு அனைத்துமான பங்குகளும் உள்ளது. அதை பற்றி எங்களை விட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தான் அந்த இடத்தில் இருந்து வேலை செய்வார். சார் இந்த பம்பு போட்டிருக்கீங்க, ஆனால் பெட்ரோல் சொல்ல முடியும். நீ கேட்கிற நம்பிக்கை எங்களுக்கு எப்பயுமே இருக்குது. அதனால் கொடுத்த வருகை தந்துள்ள நம்ம பொறியாளர்களை நிறுவன சார்பாக வரவேற்கிறேன், வணங்குகிறேன். குடும்பத்தின் லிவிஃபுல்லாக இருப்பாங்க. பொறுத்தவரை கம்பெனி தயாரிக்கிறது, டீலர் கொடுக்கணும். இதோட இந்த பங்கு இல்லை. உங்களோட சந்தேகங்கள் என்பதை எப்போ தொடர்பு உங்களை கேட்கலாம். சார் எப்பொழுதுமே அது பதில் சொல்லுவார். அதான் நாங்களும் பதில் தயாராக இருக்கணும். நம்ம கேட்கணும் போது ஐயோ தெரியாது, எங்கே கேட்டால் சண்டை சொல்லுவோம் எல்லாமே இருக்கக்கூடாது. பூஸ்டர் பம்ப் இருக்குது, சுவேஜி பம்ப் இருக்குது, ஆரோவுக்கு தேவையான மோட்டார் இருக்குது. சப்மர்சிபிள் மோட்டார் நம்ம ஸ்ட்ராங் விளம்பரம் தெரியும். அதை பொறுத்தவரை நம்ம டெவலப் பண்ணி தேவையில்லை. ஆனால் இந்த மோட்டார் எது மாதிரி கொழுந்து வரும், எப்போ கொழுந்து வரும், எப்போ உடனடி ரெக்டிஃபை பண்ணணும், இந்த உடனடி ரெக்டிஃபை பண்ண என்ன செய்யணும். சில கப்பல் இன்னைக்கு பொழுது ஓட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். ஓட்டி ஆஃப் பண்ணாங்க இந்த கப்பல் பொழுது ஓட்டி வாங்க. ஆனால் மறுக்கணும் அதுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் பார்க்கலாம். அதிக சார்பு தயாராக இருக்கிறது. உங்களுடைய தேவைகள் எது மாதிரி பம்பு எப்போ கேட்டாலும் எல்லா மாடலும் இங்கே இருக்குது. அதை பற்றி திரும்பி சொல்கிறோம். இந்த மீட்டிங் என்று இதுவும் இல்லை. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஊரில் இந்த பட்டி அடுத்து கடல் அது பண்படி ஏன்னா டெவலப் ஆகணும். அப்பொழுது இங்கே மெக்கானிக் கூட வாங்க நீங்கள் இளம் சொல்லாது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தொழிலை பொறுத்தவரை நாம் நேரம் அப்டேட் பண்ணிக்கணும். கேபிட்டல் சொல்லுவாங்க. அதுமாதிரி இன்றைய மாடல் இந்த தேவைக்கு ஏற்றாற் போது நாம் டெவலப் பண்ணிக்கணும். செஞ்சால் நம்ம ஜெயிக்க முடியும். அதெல்லாம் திறமையானவங்க நல்லா செய்வீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரன் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கிங்க. அவங்க கதை வச்சுங்க. இப்போ கேள்வி சார் வச்சு சொல்லிங்க மைண்ட் செலவு கொடுக்கும். நல்லா வெயிட் கேள்வி பணம் தான் பார்க்கணும். என்ன கவனமாக கேளுங்க. சரிங்களா? இந்த எதனால ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்றோம், உங்களை மாதிரி டீமை நம்ம ஏன் கோஆர்டினேட் பண்றோம் அப்படின்னா, நீங்க உங்களோட டீலரோட டிராவல் பண்றீங்க. டியூபர் பில்டர் இனி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஷவருங்கிறது கிடையாது. எல்லாருமே ஒரு பேனல் ஷவர் போகிறாங்க. ரெயின் ஷவர் அப்படின்றது இன்னைக்கு எல்லாத்து வீட்லையும் ஒரு அட்வான்டேஜ் நம்ம போயிட்டு இருக்கோம். அது எதனால் அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நார்மலாக ஒரு பீப்புள் போய் ஒரு ஷவர் வாங்குறாரு அப்படின்னா ஒரு காஸ்டெல்லாம் எங்கேயோ இருந்துச்சு. 5000 6000 போது அதை நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு ஷவர் 400 500 இன்னைக்கு பாத் ஃபிட்டிங்ஸ், அதாவது பாத்ரூம்குள்ள டைல்ஸ் ஆகட்டும், மாடர்னைசர் இன்னைக்கு நேற்று ஜாகுவார் யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே டச் போய் நம்ம ஈரமாக தான் இருப்போம். நமக்கு வேணுன்றத ப்ரோக்ராம் வந்து மொபைலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரி வேணும், ரைட்டிங்கோட வேணுன்ற அளவுக்கு நீங்கள் அவன் டெவலப் பண்ணிட்டான். நீங்கள் போய் நின்னீங்கன்னா 6 பக்கம், அதாவது 6 டைமென்ஷன் 60 டைமென்ஷன் 16 சொல்கிறான். 60 ப்ளஸ் ஹெட்ஸவர் வந்து மேலே கொடுத்துட்றான். நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா ஒரு அருவியில் குடிச்ச ஃபீல் இருக்கணும். அதுதான் நமக்கு வேணும். இதுக்கு தான் மெயினாக நம்ம ஷவருங்கிறோம். அப்போ இந்த ஷவர் பம்பு எதனால் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்க வரோம் அப்படின்னா, 2 மாடி 3 மாடி இருக்கிற இடத்துல கிரவுண்டில் வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக டேங்க் ப்ரெஷர் வந்துடும். மேல் 3ஆவது மாடி இருக்கிறவங்களுக்கு டேங்கோட அழுத்தம் பத்தாது. அப்போ அவங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக வரும். அங்கே தான் நம்ம இந்த ப்ரெஷர் பம்புன்ற கான்செப்ட்டுக்கு வரும். 2வது பாயிண்ட் என்னன்னா, இப்போ வரக்கூடிய ஷவர் எல்லாமே மினிமம் 2 பார் ப்ரெஷர் இருக்கணும். அப்போ தான் அதோட நம்ம குளிக்கும் போது அதோட ஃபீல் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது.
அப்போ அதுக்கான தேவையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் பம்புன்னு தேடி போக காலத்துல நம்ம இருக்கோம். இதுல நீங்க கஸ்டமராக இருக்கட்டும், ஒரு பில்டிங் எடுத்து நீங்க பண்றீங்க, இல்ல வேற பக்கம் போற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்றது தெரிஞ்சாதான் நீங்க அதை சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், சரி அதை பத்தி தெரியுது, ஓகே இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியுது, அது எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரிஞ்சாதான் உங்களால அதை கரெக்டா போய் எங்க ஷூட் பண்ண முடியும். கொம்பாகட்டும் இல்ல கார்பரேஷன் வாட்டர் லைன் இருக்கிற கொம்பாகட்டும் அப்படின்னா கண்ணை முடி சொல்லிடுவீங்க. சார் ஒரு சிலருக்கு நல்லாவே தெரியும், மாடல் வரைக்கும் சொல்லுவீங்க. சார் டிஎம்எஸ் போயிருங்க சார், டிஎம்எஸ் போயினா ஸ்லோ ஸ்பீடு நல்லா இழுக்கும் சார் அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நீங்க இந்த ஃபீல்ட்ல ஒரு 10-15 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இனி நம்ம இதை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் வந்து இதை வந்து நம்ம போக வேண்டியது இருக்கு. இதாகட்டும், சோலார் பம்ப்ஸ் ஆகட்டும், வரக்கூடிய காலகட்டம் நம்ம அதை நோக்கி தான் நம்ம போகக்கூடிய நிர்பந்தத்துக்கு உள்ள ஆய்வு கண்டிப்பா. அப்போ அதுக்குதான் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாங்கள் ஏன் சொல்றோம் டெமோ மாதிரி பண்றோம் அப்படின்னா நீங்க சைட்டுக்கு போய் கேன்சல் பண்றத நீங்க இங்க டெமோவா பார்த்தலாம். டெமோவா பார்த்தலாம். அப்ப டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இனிஷியலா எப்படி அது ரன் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஐடியா கிடைச்சிடும். எப்படி இந்த வீட்டுக்கு இந்த பம்பு செலக்ஷன் பண்ற டீடைலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மூணாவது, இதுல எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணா இது ரன் ஆகும், இந்த ப்ராப்ளம் வந்தா எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும், என்னென்ன மாதிரிலாம் டிராபேக்ஸ் வரும், ப்ளம்பிங் ஆகட்டும் இல்லை பம்பு ராங் செலக்ஷன் ஆகட்டும், ஒரு பாத்ரூமுக்கு ஒரு தேவையில்லாமல் ஏன் 2 ஸ்விட்ச் போட்டு மாற்றாது அப்படின்றதெல்லாம் செலெக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே சொல்லிட்டு போயிடலாம். இனிஷியல் டைம் இது ப்ராடக்ட் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் டெமோ. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நாங்கள் பம்பு என்ன கண்டிஷன், ஏன் இந்த பம்பு நம்ம ஸ்பெஷலாக கொடுக்குறோங்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அப்படின்னா நார்மல் பூஸ்டர் பம்புக்கும் நார்மலாக மினிமம் பிளாக்கு ஒரு பாருங்க மேலே இருக்க எஸ்ஹெச்ஆர் பம்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி இந்த டேங்க்ல அந்த செட்டப் போட்டால் ஓடுமா ஓடாது ரொம்ப பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த கான்செப்டை கொண்டு போய் நான் அந்த பம்பில் போட்டால் ஓடுமா செல்ஃப் லைன் வந்து அதுதான் அந்த மாதிரி என்ன கொஸ்டின்ஸ் நான் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் என்ன, கொஸ்டின்ஸ் என்னன்னு தெரிஞ்சாலும் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் சொல்லிட்டு போயிடலாம். இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், அந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறது சார் சொன்ன மாதிரி என்ன டவுட்ஸாக இருந்தாலும் சார் இதை கேட்டால் இதை நினச்சிடுவாங்களா, இதை கேட்டால் எனக்கு ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். எனி டவுட் கண்டிப்பாக கேளுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டெமோ பம்பை நாங்கள் ஒரு செட்டிங் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தான் செட் பண்ணி காட்டணும். இப்போ நான் டக்குனு இவர் கூப்பிட்டு நான் இந்த பம்புக்கு இந்த பம்பு தான் இதான் நான் கஸ்டமரு, இதுக்கு நீங்கள் என்ன பம்பு செலக்ட் பண்ணுவேன், எப்படி செலக்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா இவர் போய் அந்த பம்பை ஆப்ரேட் பண்ணி காட்டணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ரெயின் அப்போ தான் போகும். சரிங்களா, நான் அதோட பிரின்சிபல் நான் சொல்லிடுறேன் பாருங்க. அது ஒவ்வொருத்தரா இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்லைடு போட்டு ஒருத்தர் காட்டிடுறேன் எப்படி இந்த பம்போட எமோஷன் என்ன ஸ்விட்ச் அட்ஜஸ்ட் பண்ணுறது முக்கியம். ஸ்விட்ச் அட்ஜஸ்ட் பண்ணி கனெக்ஷன் தான் இன்னும் ஒன்று செய்வாங்க. எப்படி திருப்பி சொல்கிறேன், ஸ்விட்ச் அட்ஜஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நேரம் மூணு ஸ்டார்ட் ஆகணும், திறக்கும்போது ஸ்டார்ட் ஆகணும், சில பேர் செகண்ட் பீரியட் தான் மூணு ஸ்டார்ட் ஆகணும். அவங்களுக்கு டெமோ சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும். எனக்கு தெரியும், சொல்ல தெரியும். நிறைய பேர் ஃபோன் வீட்டுக்குமே கொடுத்து டோட்டலாகவே 2 இன்ச் பைப் போட்டு அந்த நம்ம பம்பில் போட்டு ஃபுல்லாக கனெக்ட் வந்து அந்த சுவிட்சு எவ்வளோ பேர் ஸ்டார்ட் ஆகணும், அடுத்தது சுவிட்சு நேரடியாக கொடுக்கும்போது இவ்வளோ கரண்ட் தான் ஆகும், பேனல் பாக்ஸ் வரும்போது சுவிட்சு எது மாதிரி வேலை செய்யுது. நான் சொல்லக்கூடிய குவான்டிட்டி ஒட்டக்கூடாது. கஸ்டமருக்கு ஒரு குவான்டிட்டி ஒட்டிங்கன்னா 1600 நம்ம பில் பண்ணுறோம். ஒன்று மெக்கானிக் போகிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கும்போது அவங்க சங்கடப்படுறாங்க. ஆனால் மெக்கானிக் 1000 ரூபா என்று பஸ்ஸு காசு தான். இது பார்த்து நம்ம ட்ராவல் பண்ணுறது பாருங்க. நான் கொடுக்குற அழுத்தங்கள் பூரா மெக்கானிக் மிகுதி அழுத்தம் கொடுக்குறோம் தெரியுது எனக்கு. மெக்கானிக்கு மிகுதி அழுத்தம் கொடுக்குறோம், மனசாட்சி தெரியுது. ஆனால் சுயம் வேலை முடிக்கணுன்றது ஆதாயம் தெரியாது, அழுத்தம் கொடுக்குறோம். அதனால் மெக்கானிக் சைட் சேஃப் இருக்கணும், கஸ்டமர் இருக்கணும். அதில் நம்ம பேனல் பாக்ஸ் போடுறோம், அந்த பேனல் போட்டு சுவிட்சு எது மாதிரி வேலை செய்யுது, சுவிட்சு ஸ்டார்டர் இல்லாமல் போகும், சுவிட்சு என்ன வேலை செய்யுது, என்ன ஃபால்ட் வருது, விளக்கமாக சொல்லுங்க நீங்கள் ஓகே. அதை சரி அது மட்டும் சேர்த்து போட்டு காமிப்பி பார்க்கும்போது சரி, பம்பு கிட்டே போயிடலாம்.
கான்செப்ட் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இந்த பம்புக்கு ஏன் சார் இந்த பேன் அப்படின்னா 2 விஷயத்துக்கு. நார்மலாக கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டேரெக்டாக தண்ணிக்கு வரதுக்காக பம்பை விட்டுருக்கோம். அப்போது இப்போ காட்டு 3 ஆம்ஸ் அப்படிங்கிறது தான் வெளியே வரும். இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சும்மா நல்லா மழை கழிக்கிறது கரெக்டாக. பாசியே வரல மோட்டர் இந்த கனெக்ஷனை மாற்றிடுறேன். மாற்றிட்டு டேரெக்டாக எப்படி நான் ஃபேன் இல்லாமல் ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அதை நான் கொடுத்துறேன். இந்த சுவிட்ச் வழியாக கரண்ட் போய் வரும்போது பேனல் போர்டு போட்டால் வரக்கூடிய ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 10 டைம் ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். நம்ம 1 HP போட்ட கண்டிக்கு 4 ஆம்ஸ் எடுக்கணும். இதுலேயே 1.5 HP 2 HP. அதோட கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆம்ஸ் 10 ஆம்ஸ் எடுக்கும். அப்போ அந்த 10 ஆம்ஸ் ஒவ்வொரு டைமும் நார்மலாக ஒரு கேப் எவ்வளோ இருக்கு வாங்கினீங்க பார்க்க வேண்டியது அப்போ என்ன ஆகும்? மோட்டர் 4 மாதம் ஆச்சு. எனக்கு வந்து மோட்டர் கண்டிப்பாக ஓடிட்டு சிங்கிள் பேஸில் பார்த்தா 2 இன்ச் வரை தான் வரும். நான் வேற ஒரு ப்ரொசஸ் இவ்வளோ இதை மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா கட் ஆஃப் ஆகும், கட்டிங் ஆகாது. எந்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் 4 ரூபாய் பண்ணிட்டேன். அதே சைக்கிள் வந்து வேறு ஏதோ பம்பு ஜாயின் ஆகி வேறு பம்பு ஜாயின் ஆகி அதை 5 ரூபாய் நான் போயிடுச்சு அப்படின்னா என் பம்பு ஆஃப் பண்ணுறது அது 10 பம்பு NO மட்டும்தான். NO NC மாறி மாறி ஆகணும் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டும் இந்த பக்கம் இருக்கிற வாசல் பாயிண்ட்டு தான் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். அது எப்படி சார் பண்ணோம் அப்படின்னா எப்படி நீங்கள் புக்கை பார்த்தாலும் சென்டரு ரைட் அவ்வளோதான். இங்கே போய் எந்த இடத்துல போய் நீங்கள் எடுத்தாலும் சென்டரு ரைட் இந்த ரெண்டையும் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். பேச விட்டு கொடுக்கணுமா பேசாது எனக்கே தேவையில்லை. அது ஒரு பக்கம் போய் ஒரு பக்கம் வெளியே எப்படி வேணால் கொஞ்சம் மாற்றி இதான் ரெண்டே ரேஞ்சு ரேஞ்சு ரேஞ்சுனா நான் எப்போ ஆஃப் ஆகணும், நான் எப்போ டிஃப்ரென்ஸ் வச்சிங்க அப்படின்னா நான் எப்போ ஆன் ஆகணும். அதில் ஜாஸ்தி சொல்கிறது ரேஞ்சிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் ஆன் ஆகும். ரேஞ்சு 5 அப்போ நான் இங்கே
டிஃபரன்ஸே நான் 2 ஆனால் சார் அப்போ நீங்கள் ரேஞ்சை வந்து 5 வச்சுட்டு டிஃபரன்ஸ் இருக்குன்னா 2 ஆகாதுமான்னு கேட்கக்கூடாது. ரேஞ்சு டிஃபரன்ஸை கழிச்சு ரேஞ்சிலிருந்து வெச்ச ரேஞ்சிலிருந்து டிஃபரன்ஸ் எவ்வளோ வைக்கணும்னா அதை கழிச்சு இதில் இந்த சென்டர் இருக்கிறது மற்றவங்க யார் போகிறதுக்கு ஆட்டோமேட்டிக் போட்டிருக்காரு. அப்போ அது இன்னும் போட மாட்டாங்க. ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா நம்ம தண்ணி குறைஞ்சாதான் இதோட வேலை. இல்லை சார் நம்ம கவர்மெண்ட் ரைட் வேணும் அந்த போட்டுக்கலாம் 2000 ரூபா வருதுனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பாக்ஸ்லேயே போயிடும். சரி தனியாக வந்து இங்கே விட்டு நீங்கள் வாங்க பாக்ஸ்லேயே போட்டு கொடுத்துருங்க. அந்த பாக்ஸ்லேயே அது கஸ்டமர் டிஸ்கஸ் அதுக்கு ஆப்ஷன் கரெக்டுங்களா? ஸோ இந்த ப்ரெஷர் பண்ணுற ஒரு மாதிரி இந்த சுவிட்சுக்கான இல்லை இல்லை அப்ளிகேஷன் நம்ம சொல்கிறோம். பம்பு இல்லாமல் ஆப்ரேட் ஆகுனா ஆகுமானா ஆகும். ஆனால் என்ன ஆகும்? கீழே டக்குன்னு திறந்தோம்னா இங்கே தண்ணி போடாது. ரெண்டாவது பைப்லைனில் ஒரு 10 லிட்டர் இருக்குது. நார்மல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு கிராஃப்ட் லைன் போட்டு ஏர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த லைனில் இங்கே யார் என்ன பண்ணாலும் இங்கே ஒரு டீ போடுவாங்க, ஒரு பால் வைப்பாங்க, டேரெக்டாக